தமிழ்நாடை வந்து நாசமாக்கிடுவாங்க, பாலைவனமாக்கிடுவாங்க. என்னடா காலங்காத்தால தொறுன்னு புலம்பிக்கிட்டு வர்ற? நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டின் தேசிய மரம். நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம். அது எங்கேயாவது இங்க எங்கேயாவது பாத்திருக்கியா சுற்று வட்டாரத்துல? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப எங்க இருக்கு? இல்ல ஏன் இல்ல? கடல் நிக்கிறவன் வந்து திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நானே நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க. பனைமரம் இருந்தா அதுல இருந்து கல்லு பதனிலாம் இறக்குவாங்க. கல்லு பதனிலாம் இறக்குனா என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரைன்னு தயாரிப்பாங்க. நாட்டு சக்கரை கருப்பட்டின்னு வந்துட்டா மக்கள் யாரும் வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப வெள்ளை சக்கரை வாங்கலைன்னா மக்கள் யாரும் ஆஸ்பத்திரி சைடு போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரி போகலன்னா என்ன ஆகும்? மருந்து கம்பெனி எல்லாம் இழுத்து மூட வேண்டியது. மருந்து கம்பெனி இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சுவாங்க. எதுக்கு ஆஸ்பத்திரி சைடு போய்கிட்டு மருந்து தேவையில்ல, மாத்திரையும் தேவையில்ல, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மகிழ்ச்சியா இருந்தா? மகிழ்ச்சி ஆயிட்டா எதுக்குங்க குடி? மதுவை விட்டுருவாங்க மக்கள் எல்லாம். குடிக்காம இருந்தா? மக்கள் எல்லாம் குடியெல்லாம் விட்டுட்டு புள்ள குட்டியில படிக்க வச்சு நல்லா ஆளாக்க மாட்டாங்களா? இம்புட்டுக்காண்டு சக்கரையில இவ்வளவு ஒளிஞ்சு கிடக்காடா? ஆமா, பனைமரம் வச்சா எல்லாம் சரியாயிருங்கிற. ஆமாங்க, அதாங்க பிரச்சனை. சரி, நீ என்ன வாங்க வந்த? 2 கிலோ சக்கரை விடு.